ஹலோ வியூவர்ஸ், நம்ம உலகத்துல விசித்திரமான பல இயற்கை நிகழ்வுகள், மர்மமான சம்பவங்கள் மற்றும் மனிதர்கள், புதிரான கலாச்சாரங்கள்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் சில மர்மங்களுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால பதில கண்டுபிடிக்க முடியல. அப்படி தீர்க்க முடியாத சில மர்மங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தொடர்ந்து வீடியோவை கடைசி வரை பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குற வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, ஷ்ரவுட் ஆஃப் டூரின். ஷ்ரவுட் ஆஃப் டூரின் இத்தாலியில இருக்கிற டூரின்ங்கிற ஊர்ல ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச்சில் இருக்கிற வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு துணி. இந்த துணியில ஒரு மனிதனோட உருவம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில அறையப்பட்டு அவரோட உடலை இந்த துணியால தான் மூடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஆராய்ச்சியாளர்கள் இதை பரிசோதனைக்கு உட்படுத்தி இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இத்தாலியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஆய்வறிக்கை சரியானது இல்லைன்னு சொன்னாரு. மேலும் இது ஜீசஸ் கிரைஸ்ட அடக்கம் பண்ணப்போ பயன்படுத்தப்பட்ட துணியா இருக்கலாம்னு சொல்றாரு. நம்பர் 9, டிபி கூப்பர். 1971ல டிபி கூப்பர்னு ஒரு நபர் அமெரிக்கால இருக்கும் போர்ட்லாண்ட்ல சியாட்டில் போறதுக்காக பிளைட்ல ஏறினாரு. பிளைட் வானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே பொறுமையா ஒரு லெட்டரை அந்த பிளைட் அட்டெண்டன்ட்ட கொடுத்தாரு. அதுல அவர்கிட்ட பாம் இருக்கிறதா எழுதி இருந்துச்சு. கூடவே $2 லட்சம் பணம், 4 பேராஷூட் வேணும்னு கோரிக்கை இருந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விமானிகள் கண்ட்ரோல் ரூமுக்கு சூழ்நிலையை எடுத்து சொல்றாங்க. பிளைட் சியாட்டில்ல லேண்ட் ஆனதும் டிபி கூப்பர் கேட்ட பணத்தையும் பேராஷூட்டையும் கொடுத்தாங்க. பயணிகள் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு கூப்பர் பைலட்ஸ்ட பிளைட்டை மெக்சிகோக்கு பறக்க ஆர்டர் போட்டாரு. பிளைட் பறக்க ஆரம்பிச்சு 30 நிமிடங்கள் கழிச்சு டிபி கூப்பர் பிளைட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு குதிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் டிபி கூப்பர் யாருன்னே தெரியல. இவரை எனக்கு தெரியும்னு ஒரு நபர் கூட சொல்லல. வரலாற்றிலேயே மிகவும் மர்மமான மற்றும் புத்திசாலியான கிரிமினல்னா அது டிபி கூப்பர் தான். நம்பர் 8, சிந்து சமவெளி நாகரிகம். 1920ல ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. கிமு 3000கள்ல செழித்து இருந்த இந்த நகரம் மற்ற பல நாகரிகங்களை விட மேம்பட்டு இருந்தது. இங்க கிடைத்த தொல்பொருட்கள் அந்த மக்கள் வளர்ச்சியடைந்த நாகரிகத்துல இருந்தாங்கன்னு சொல்லுது. அந்த நகரத்தோட கட்டமைப்பு இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா சுட்ட செங்கலால கட்டப்பட்ட கட்டிடங்கள், திட்டமிடப்பட்ட வீதிகள், வடிநீர் கால்வாய்கள்னு பல நவீன கட்டமைப்புகள் இருந்திருக்கு. ஆனா இந்த நாகரிகம் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு தெரியல. சிலர் காலநிலை மாற்றத்தால மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கலாம்னு, சில படையெடுப்புகள்னால அழிக்கப்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சரியான காரணத்தை யாராலையும் சொல்ல முடியல. இது இன்னும் ஒரு மர்மமாக தான் இருக்கு. நம்பர் 7, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் தமிழ்ல உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லப்படுற இந்த பெட்டி யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தங்களோட மத புத்தகங்கள்ல குறிப்பிட்டு இருக்கிற ஒரு புராதனமான சின்னம். 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட கற்பலகைகள் இந்த பேழையில இருக்கிறதா சொல்லப்படுது. மத நூல்கள்ல இந்த பெட்டி கடவுளால கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலால உருவாக்கப்பட்டதும் இந்த பெட்டியோட உதவியால ப்ராஃபட் மோசஸ் கடவுள்கிட்ட நேரடியா பேசுவாருன்னு குறிப்பிடப்பட்டு இருக்கு. இந்த பெட்டி கடைசியா ஜெருசலம்ல இருந்த டெம்பிள் ஆஃப் சாலமன்கிற கோவில்ல இருந்ததாகவும் கிமு 600களில் ஏற்பட்ட பாபிலோனிய படையெடுப்புல காணாம போனதாக வரலாற்று அறிக்கைகள் சொல்லுது. வரலாற்றுல இருந்து காணாம போன இந்த பெட்டி சில நாடுகள்ல இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. எத்தியோப்பியால ஒரு சர்ச்ல இருக்கிறதா சொல்றாங்க. பிரான்ஸ்ல பண்டைய ரோமன் நாகரிகத்துல, எகிப்துல இருந்ததாக பலதரப்பட்ட மக்கள் உரிமை கோர்றாங்க. இண்டியானா ஜோன்ஸ் படத்துல கூட இந்த பேழையை தேடி போற மாதிரி ரைடர்ஸ் ஆஃப் தி ஆர்க்னு ஒரு படம் எடுத்தாங்க. உண்மையான ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் எங்க போனுச்சுன்னு ஒரு புதிராவே இருக்கு. நம்பர் 6, வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட். இந்த 600 வருடங்கள் பழமையான புத்தகம் படிக்க முயற்சி பண்ண எல்லாரையும் இந்த புத்தகம் ஆச்சரியத்துல விட்டு இருக்கு. யாரால எழுதப்பட்டதுன்னு தெரியாத இந்த புத்தகத்துல பல விசித்திரமான படங்கள், பல புதிரான சின்னங்கள், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத தகவல்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் மர்மமா இதுல எழுதப்பட்டிருக்கிற மொழி இப்ப வரைக்கும் யாராலையும் மொழிபெயர்க்க முடியல. உலக போர்ல நாசி யூஸ் பண்ண சீக்ரெட் கோட்ஸை உடைச்சவங்களால கூட இதுல என்ன எழுதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப இருக்கிற ஏஐ, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கூட இந்த புத்தகத்துக்கிட்ட தோத்துருச்சு. சில பேர் இதுல எழுதப்பட்டிருக்கிறது வேற்று கிரகத்துல உள்ள சில தாவரங்களை பத்தி குறிப்பு இருக்கலாம்னு, ஏலியன் பாஷையில எழுதப்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இது யாரோ அப்பவே பிராங்க் பண்றதுக்காக விளையாட்டுத்தனமா எழுதினாங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 5, சீ பீப்புள். கிமு 1500களில் மத்திய தரைக்கடல் நாடுகள் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் வெண்கல காலத்தோட இறுதியில நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தாங்க. ஆனா இந்த அமைதி ரொம்ப காலம் நீடிக்கல. கிமு 1200களில் ஒரு அடையாளம் தெரியாத பெரும் படை மத்திய தரைக்கடல் வழியா பெரும் படகுகள்ல வந்து அந்த பகுதியில இருந்த ராஜ்யங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இருக்கிற துருக்கி, சிரியா, சைப்ரஸ், எகிப்து போன்ற நாடுகள்ல ஊடுருவினாங்க. இந்த படையெடுப்பை எதிர்பார்க்காத அந்த ராஜ்யங்கள் அவங்க எதிர்கொள்ள முடியாம திணறினாங்க. இந்த அடையாளம் தெரியாத படைக்கு அவங்க மொழியில ஒரு பெயர் குறிப்பிட்டாலும் இவங்களை பொதுவா சீ பீப்புள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீ பீப்புள்ஸ் படையெடுப்புல பண்ண நாச வேலைகள்னால அந்த பகுதியில இருந்த வணிகம், பொருளாதாரம் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டது. இதனோட விளைவா வெண்கல காலம் கிமு 1200களில் முடிவுக்கு வந்தது. இந்த சீ பீப்புள்ஸ் யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எங்க போனாங்க, எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு வரலாற்று மர்மமாவே இருக்கு. நம்பர் 4, நாஸ்கா லைன்ஸ். 1941ல அமெரிக்க வரலாற்று ஆய்வாளர் பால் கொசாக்ஸ் சவுத் அமெரிக்கால இருக்கிற பெரு நாட்டுல விமானத்துல பறக்கிறப்போ
அங்க இருக்கிற நாஸ்கா டெசர்ட்ல விசித்திரமான சில சின்னங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணலாம்னு போறாரு. 2000 வருடங்களா இப்படி ஒரு மர்மமான குறியீடு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த சின்னம் தரையில இருந்து பார்க்க முடியாது. அந்த இடம் முழுக்க விசித்திரமான சின்னங்கள், சில விலங்குகள், பறவைகள்னு பொறிக்கப்பட்டு இருக்கு. இந்த குறியீடுகளை தரையில இருந்து பார்க்க முடியாதுன்னா இது யாருக்காக பண்ணாங்க? சிலர் இது வானத்துல இருக்கிற கடவுள்களுக்காக பண்ணதாகவும், சிலர் இது பாசன வசதிக்காக பண்ணதாகவும், இன்னும் சிலர் இது வேற்று கிரக வாசிகளோட கவனத்தை கவர்றதுக்காக பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி பல தியரிஸ் இருந்தாலும் நாஸ்கா அலையன்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு யாருக்கும் உறுதியா சொல்ல முடியல. நம்பர் 3, டான்சிங் பிளேக். 15th செஞ்சுரியில யூரோப்ல பிளாக் டெத்னு சொல்லப்படுற பிளேக் நோயோட 2ஆம் அலை தீவிரமா பரவுனுச்சு. இதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் உயிரிழந்தாங்க. இந்த கட்டத்துல ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. தொற்று நோய் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா ஒரு நபர் டான்ஸ் ஆடுறத பார்த்து அடுத்த நபர் டான்ஸ் ஆடுற இந்த தொற்று நடனத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? 1518 ஜூலைல பிரான்ஸ்ல அல்சேஸ்னு ஒரு இடத்துல ஒரு பெண் அந்த ஊர் வீதியில ஆட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட 400 பேர் அவங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க. சரி, நோயால இருந்த தாக்கத்தை மறக்கிறதுக்காக சந்தோஷமா ஆடுறாங்கன்னு நினைச்சா அந்த நடனம் நாள் கணக்கா நீண்டுகிட்டே போச்சு. கிட்டத்தட்ட 4 வாரம் வரைக்கும் நீடிச்சது. டான்ஸ் ஆடும் போதே பல பேர் இறந்து போனாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் இதை டான்சிங் மேனியான்னு சொல்றாங்க. இது எதனால நடந்துச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. சில பேர் இது ட்ரக்ஸ்னால வந்திருக்கும்னோ, இன்னும் சில பேர் ரொம்ப நாட்களா இருந்த மன உளைச்சல்னால இந்த மாதிரி ஆகியிருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இது ஒரு மர்மமாவே இருக்கு. நம்பர் 2, பார்பரிகா. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல காட்டுங்கிற ஊர்ல மக்கள் கிணறு வெட்டுறதுக்காக பள்ளம் தோன்றப்போ ஒரு மர்ம பெட்டி ஒண்ணு கிடைச்சது. அந்த பெட்டியில பார்பரிக்குங்கிற சமஸ்கிருத வார்த்தை எழுதி இருந்துச்சு. புதையல் ஏதாவது இருக்கலாம்னு நினைச்சு அதை திறந்தப்போ அது உள்ள உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு தலை இருந்துச்சு. மன்னர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தப்போ மன்னர் ஆச்சரியப்பட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்க உத்தரவு போட்டாரு. ஆனா யாராலையும் சொல்ல முடியல. கடைசியா ஒரு முனிவர் வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சார். பார்பரிக் மகாபாரதம் காலத்துல இருந்த ஒரு வீரன். போர்ல எந்த அணி ரொம்ப பலவீனமா இருக்கோ அந்த அணியில பார்பரிக் கலந்துகிட்டு போராடுவாரு. இதனால எதிரணி வீக் ஆகிடும். இப்போ எதிரணி வீக் ஆனதுனால அந்த அணிக்கு மாறிடுவாரு. இப்படியே போனா கடைசியில பார்பரிக்க தவிர யாரும் மிஞ்ச மாட்டாங்கன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் பார்பரிக்க செயலிழக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. கிருஷ்ணர் பார்பரிட்ட அவரோட தலைய கேக்குறாரு. பார்பரிக் கலட்டி கொடுத்தாலும் அவரோட உயிர் போகல. பார்பரிக் பேசிட்டு தான் இருக்காரு. கிருஷ்ணர் அந்த தலைய வானத்துல பறக்க வைக்கிறாரு. இத சிலர் அந்த காலத்திலேயே ரோபோட் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி இருந்ததுக்கான ஆதாரம்னு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல இருக்கிற கட்டுங்கிற ஊர்ல இன்னும் அந்த தலைய வச்சு மக்கள் கட்டு ஷாம்னு வழிபட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கு. பார்பரிக்குங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு இன்ஹியூமன், அதாவது மனிதன் அல்லாதங்கிற பொருள். மனித உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாத காட்டு மிராண்டிகளை ஆங்கிலத்துல பார்பேரியன்னு சொல்ற அந்த வார்த்தை பார்பரிக்குங்கிற வார்த்தையில இருந்து தான் தழுவப்பட்டது. கடைசியா நம்பர் 1 போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய கண்டென்ட் போடுவோம். கடைசியா நம்பர் 1, ஏரியா 51. அமெரிக்கால நெவாடா ஸ்டேட்ல உச்சக்கட்ட பாதுகாப்புல இருக்கிற ஒரு இடம் தான் ஏரியா 51. இந்த இடத்துல பல சென்சிட்டிவான ராணுவ ரகசியங்கள் கொண்ட ஏர்போர்ஸ் பேஸ் இருக்கு. இதனால இது பொதுமக்கள் போக ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு. இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ராணுவ தளமா இருக்கிறதுனால இங்க ராணுவ ரகசியங்கள் தவிர வேறு ஏதாவது நடக்கலாம்னு மக்கள் நம்புறாங்க. இங்கதான் ஏலியன்ஸ் பூமிக்கு வந்துட்டு போறதாகவும் அவங்களோட உதவியால அமெரிக்கா பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான நவீன விமானங்கள், ஆயுதங்கள் போன்ற தொழில்நுட்பத்தை உருவாக்குறதா சொல்றாங்க. 1997ல ஆர்பெல்ங்கிற ரேடியோ ப்ரோக்ராம்க்கு ஏரியா 51 பத்தி உலகத்துக்கு தெரியாத சில உண்மையை சொல்ல தயாரா இருக்கிறதா ஒரு மர்ம நபர் தொடர்பு கொண்டு பேசினாரு. ரொம்ப பயந்த நிலையில பேசிய இந்த நபர் நான் சொல்ல போறது பெரிய ரகசியம்னு, தான் ஏரியா 51ல ஒர்க் பண்ண முன்னாள் எம்ப்ளாயும் தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு சொன்னாரு. அவரு ஏலியன்ஸ் நம்ம உலகத்துல நம்மளோட நடமாடுவதாகவும் ஏலியன்ஸோட பறக்கும் தட்டுகளை வச்சு ஏரியா 51ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதாகவும் சொல்லிட்டு இருக்கும் போதே அவருடைய செல்போன் கனெக்ஷன் கட் ஆகிட்டு மறுபடியும் 7 மாதங்கள் கழிச்சு அதே நபர் அந்த ரேடியோ சேனலுக்கு தொடர்பு கொண்டு நான் சொன்னதெல்லாம் போய், நான் விளையாட்டுக்காக சொன்னேன்னு சொன்னாரு. அப்படி அவர் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் ஏன் அவரு அவ்வளவு பயத்துல இருந்தாரு? சொல்லி வச்ச மாதிரி எப்படி அவரோட அழைப்பு துண்டிக்கப்பட்டது? எல்லாமே ஒரு மர்மமாவே இருக்கு. இவரை போல பல நபர்கள் ஏரியா 51 பத்தியும் ஏலியன்ஸ் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்காது. இதனால ஏரியா 51 பற்றிய தகவல்கள் எப்போதுமே ஒரு மர்மமாவே இருக்கும். ஏலியன்ஸோட பறக்கும் தட்ட ஆராய்ச்சி பண்ண ஒரு நபரோட அனுபவத்தை தான் நம்ம சேனல்ல வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ரோஸ்வெல் ஏலியன் UFO கிராஷை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுக்கு எந்த மர்மம் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை அடுத்த வரும் வீடியோஸ்ல சொல்ல ட்ரை பண்றேன். See you soon.